வாங்க சமையல் பழகலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அரிசி முறுக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் உளுந்த வறுக்கணும். அதுக்கப்புறமா சிறுபயிறு, அதுக்கப்புறமா பொரிகடலை, அதுக்கப்புறமா கொஞ்சோல அரிசி கொஞ்சம் நிறையா போடாண்டா. ஆனால் நான் 2 கிலோ புழுங்கரிசி தான் எடுத்திருக்கேன். 2 கிலோ புழுங்கரிசிக்கு தான் இப்போ நம்ம முறுக்கு செய்கிறோம். ஒரு 300 பொரிகடலை, ஒரு அரை கிலோ உளுந்து, ஒரு 300 கிராம் சிறுபயிறு. இது பொரிகாரத்தை லேசாக வறுத்து மிக்சியில் போட்டு பொடிச்சா நல்லா அழகாக பொடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அந்த பொடியில் அவ்வளோ போடாண்டா, கொஞ்சோல பொடி. இது இவ்வளோத்தையும் கொண்டு மிஷினில் திரிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு மாவை தட்டி காயப்பொடி போட்டு சின்ன சீரகம் போட்டு உப்பும் போட்டு டால்டாவும் போட்டு நல்லா வரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம விரசி அதுக்கு பிறகு நம்ம முறுக்கு புழிஞ்சோன்னா எண்ணெய் காய வச்சு முறுக்கு புழிஞ்சோன்னா முறுக்கு அவ்வளோக்குள்ள ஒரு டேஸ்டாட்டு ரொம்ப புருன்னு இருக்கும். நல்லா இருக்கும். முறுக்கு திங்கிறதுக்கு ருசியாகவும் இருக்கும். இதே மாதிரி செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க மக்களே. வாங்க சமையல் பழகலாம். வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.